ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபைண்டிங் ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நான் ஒரு 4 டிஜிட் நம்பர் எடுக்கிறேன். நம்பர் 1 2 2 5. ஸோ இதில் 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுன்னா நம்ம இதை 2 2வாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிவிஷன் போட போகிறோம். ஸோ இந்த டிவிஷன் எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு 12ன்னு இருக்கு இல்லையா. ஸோ 12க்கு நம்ம ஸ்கொயர் நம்பர் சொல்லணும். இப்போ 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16. ஸோ இந்த மாதிரி சொல்லி பார்க்கணும். அப்போ 4 4s are 16னா அது எக்ஸீட் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு கீழேனா அப்போ 3 3s are 9. ஸோ அப்போ இங்கே 3 3 9. ஸோ இப்போ இதோட ரிமைனிங். ஸோ 12 minus 9 3. ஸோ நார்மல் டிவிஷனில் நம்ம ஒரு டிஜிட் தான் எடுப்போம். பட் ஸ்கொயர் ரூட்டில் நம்ம எப்போவுமே 2 2ஆக தான் எடுக்கணும். ஸோ 3 2 5. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3ஐ அப்படியே டபுள் பண்ணணும். ஸோ டபுள் பண்ணால் 3 2s are 6. இப்போது இதில் நம்ம 2 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா, நமக்கு 325 வரணும். ஸோ இப்போ 325 வரணும்னா எண்டிங் 5. ஸோ அப்போ ஆப்வியஸாக இங்கே நமக்கு 5 5. ஸோ 5 5s are 25, 6 5s are 30, 30 + 2 32. ஸோ 325 வந்துடுது. ஸோ இங்கே என்ன நம்பர் ஸ்கொயர் நம்பர்ஸ் வருதுன்னா 5. ஸோ அதுதான் நம்மளுடைய கோஷன்ட். ஸோ அப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 2 2 5 இஸ் 35. 35 × 35 பண்ணும்போது நமக்கு 1225 வரும். ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ இது மாதிரி தான் நம்ம ஒரு 4 டிஜிட் நம்பருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 3 டிஜிட் நம்பர் வந்தால் எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம்.